மன்னார் பேசாலை போலீஸ் பிரிவில் சந்தேகத்தின் பெயரில் கைது செய்யப்பட்டு பேசாலை போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த 34 வயதுடைய நபர் ஒருவர் இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை காலை போலீஸ் நிலைய தடுப்பு காவலில் இறந்த நிலையில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். உயிரிழந்தவர் வவுனியா கூமாங்குளத்தைச் சேர்ந்த 34 வயதுடைய ராஜேந்திரன் கபிலன் என அடையாளம் காணப்பட்டுள்ளார். குறித்த சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில் பேசாலை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கட்டாஸ்பத்திரி பகுதியில் நேற்று வியாழக்கிழமை மாலை போதைப்பொருள் தொடர்பாக சந்தேகத்தின் பெயரில் குறித்த நபர் கைது செய்யப்பட்டார். குறித்த நபரை பேசாலை போலீசார் துரத்தி பிடித்ததோடு இவருடன் இருந்த மற்றொரு நபர் தப்பியோடியதாக தெரிவிக்கப்படுகிறது. போலீசாரினால் கைது செய்யப்பட்ட குறித்த நபரை போலீசார் பேசாலை போலீஸ் நிலையத்திற்கு அழைத்துச் சென்று போலீஸ் நிலைய தடுப்பு காவலில் வைத்து விசாரணைகளை முன்னெடுத்தனர். பின்னர் குறித்த நபர் போலீஸ் நிலைய கூண்டில் தடுத்து வைக்கப்பட்ட நிலையில் இன்று வெள்ளிக்கிழமை காலை குறித்த சந்தேக நபர் இறந்த நிலையில் காணப்பட்டுள்ளார். இந்நிலையில் இன்று வெள்ளிக்கிழமை காலை 6:30 மணியளவில் சடலம் பேசாலை பிரதேச வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்நிலையில் மதியம் 12 மணியளவில் மன்னார் நீதிமன்ற பதில் நீதவான் ஜெவனேசன் லோகு பேசாலை பிரதேச வைத்தியசாலைக்கு சென்று விசாரணைகளை முன்னெடுத்தார். இதனையடுத்து பேசாலை போலீஸ் நிலையத்திற்கும் சென்று போலீஸ் நிலைய சிறைக்கூடத்தை பார்வையிட்டு விசாரணைகளை முன்னெடுத்தார். குறித்த சந்தேக நபர் பேசாலை போலீஸ் நிலையத்தின் 1ஆம் இலக்க தகடு காவல் கூடத்தில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த நிலையிலேயே சடலமாக மீட்கப்பட்டார். உயிரிழந்த குறித்த நபரின் தாய் பேசாலை பிரதேச வைத்தியசாலைக்கு இன்று வெள்ளிக்கிழமை காலை வருகை தந்து தனது மகனை போலீசார் அடித்து கொலை செய்துள்ளதாக அங்கு தெரிவித்தமை குறிப்பிடத்தக்கதாகும்.